டெல்லியில் ஸ்டூடெண்ட்ஸ் போராடிட்டு இருக்காங்க. அவங்க கேட்குறது அவங்களுடைய படிப்பு விஷயமா நியாயமான விஷயம். இது எல்லாம் இருக்குது. இந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த நீட் தேர்வுன்னு ஒரு மயிறு தேர்வு வச்சுட்ருக்காங்களா, நீட் தேர்வுன்ட்டு. அதில் பொம்பளை பிள்ளைங்க கொண்டு காதுக்குள்ளே ஜட்டிக்குள்ளே எல்லாத்தையும் கழட்டிட்டு பார்க்குறானுங்க, விட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஆனால் போன வருஷம் அந்த கொஸ்டின் பேப்பரே வெளியில் வந்துருச்சு, லீக்கு. இதை விட கேவலத்துலேயும் கேவலம் ஏதாவது இருக்கா? அதெல்லாம் இதுதான், இந்த மாதிரி ஆட்கள் தான். எக்ஸாமுக்கு ஒரு செகண்டு, அதாவது ஒரு மைக்ரோ செகண்டு கேட்டை பூட்டினதும் அது அந்த இப்படி சாத்துற டைம் வந்தால் கூட உள்ளே அலோவ் பண்ணுறதில்ல, அந்த மாதிரி. ஆனால் இவனுங்கெல்லாம் ஸ்ரீலங்காவில் எந்த மாதிரி நடந்துச்சோ, பங்களாதேஷில் என்ன மாதிரி நடந்துச்சோ, நேபாளில் என்ன நடந்துச்சோ, அது இங்கே நடக்கணும். நடந்தால் தான் ஒவ்வொருத்தவனையும் மக்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாங்க. குற்றவாளிகளை பாதுகாக்கிறதுக்கு தான் சட்டம் இருக்குது. அவனுங்களை மறுபடியும் வெளியில் விட்டு மேலே பண்ணிக்கிட்டே இருக்க வைக்கிறதுக்கு தான் இந்த ஆட்கள்லாம் வேலை செய்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் மக்களே இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்க, எவனா ஏதாவது தப்பு பண்ணுறானா அவனை பிடிச்சி அங்கேயே அடித்து அங்கேயே கொன்னுடுறது. இவங்க கொடுக்குற தூக்கு தண்டனை கயிறு போட்டு அதுவும் ஆரோக்கியமாக இருக்கணும். அவன் சாவரவனுக்கு எதுக்கு ஆரோக்கியம்? ஜுரத்தில் இருந்தால் கூட தொங்க விட்டுற வேண்டியதானே தப்பு பண்ணால். அப்படி இல்லை, அவனுக்கு சோறுலாம் கொடுத்து ஒரு 4 டாக்டர் செக் பண்ணி ஆரோக்கியமாக இருக்கிறாருங்க, சாவடிக்கலாங்க அப்படின்னு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. என்னடா இது? அதுதான் மக்கள் பார்த்தாங்க. இப்போல்லாம் மக்களை என்ன பண்ணுறாங்க, அடித்து, அதாவது அது ஒரு கொடூரமான சாவு. அவன் பயந்து அடி வாங்கி வலி வேதனை, அந்த பயத்தோட வலி வேதனையும் ஒரு 100 பேர் சேர்ந்து ஒருத்தனை அடித்து சாவடிக்கும் போது அது தண்டனை. அந்த மாதிரி மரணம் அவனுக்கு அது தண்டனை. சும்மா நல்லா ஜெயிலில் மக்களுடைய வரி பணத்தில் இவனுக்கு